வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 57 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 240 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. காலையிலிருந்து படுத்து கிடந்த மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல ஒரு சின்னதா ஒரு மூவ்மெண்ட்ட குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும், இந்த அளவுக்காச்சும் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததே அப்படின்னு நெனச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போய்க்க வேண்டியது தான். பட் இருந்தாலும் முழுசா சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வித்து வீசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நெட்டா நம்ம மார்க்கெட்ல செல்லரா இருக்காங்க. 1583 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் வந்து ஒரு 489 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு டேல பெருசா எந்த ஒரு சரிவும் அது ஏற்படல. ஏதாச்சும் செலக்டிவா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அடிச்சிருக்கலாம். இல்ல செலக்டிவா சில ஸ்டாக்ஸ வச்சு நம்ம மார்க்கெட்ட தூக்கி நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எது எப்படியோ எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து விற்பனையாளரா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தொடருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரிசல்ட் எல்லாம் வேற ஆரம்பமாகுது. பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. இப்போ பார்க்கும்போது இன்னைக்கோட டெய்லியும் ஓரளவு பாசிட்டிவ் க்ளோசிங்கை வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம் இது திரும்ப மார்க்கெட் அதாவது நிஃப்டி 50 அண்ட் மார்க்கெட்டை தூக்கிட்டு மேலே போகுமா அப்படின்ட்டு. பட் ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாச்சுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை மட்டும் உருவாக்குச்சுன்னா டெஃபினட்டாக வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு டிசிஎஸில் மேபி ஏற்படலாம். ஆனால் டிசிஎஸ் தான் ஆல்ரெடி வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஒரு வேளை ஃப்ளாட்டாக கொடுத்தாலும் பெருசாக இறக்காமல் திரும்ப இதே மாதிரி மேலே தூக்கிட்டு போவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் கீழே விழுந்ததுன்னா நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி இருக்குது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையை விட்டு அனுப்பக்கூடியவர்களுக்கு 2 வருஷம் சம்பளத்தை ஒட்டுக்கா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வருஷம் சம்பளம் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சு அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் சம்பளம் கொடுக்கறதாவும், மற்றவங்களுக்கெல்லாம் 18 மாதம் 6 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி சம்பளத்தை வந்து நாங்கள் கொடுத்து தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தா எந்த விதமான இந்த பணமும் கொடுக்காம எங்களை அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இன்னும் சில நாட்களுக்கு இப்படியே டிசிஎஸை சுற்றி ஓடிட்டு இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த மாதிரியான பிரச்சனையில் தான் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்பப்போ நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். காரணம் பங்கு கீழே இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே டிசிஎஸ் மேபி நாளைக்கு ஒரு 40-50% ஏறிடுச்சுன்னா இதை பற்றி நீங்கள் கேட்டாலும் கூட நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா விப்ரோ பேசுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரில. ஸோ அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பட் இதுக்கு முன்னாடி விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பலரும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தப்போ தொடர்ந்து விப்ரோவை பற்றி நம்ம தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து வந்து நான் பேசிகிட்டே கிடப்பேன். வாய்ப்பு இல்லைன்னா அந்த இடத்த இழுத்து மூடிட்டு போகிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அந்த இடத்துல பேசி நமக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. டைம் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம். ஸோ அதனால் ஏறுறதுக்கு முன்னாடியே அதை பிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஒரு இது இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இன்னும் பல டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டீல்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டீல்ஸோட வேல்யூ இன்னும் தெளிவாக வந்து போடலை. பட் அதெல்லாம் வந்து இந்த Q2 ரிசல்ட்டில் வந்து நமக்கு க்ளீனாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் வந்து ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் மட்டும் வந்து டெய்லி வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கனரா பேங்க்கோட இந்த இன்சூரன்ஸ் ஐபிஓ தான் ஒரு பெரிய ரீசனாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ சீக்கிரம் வந்து இது ஐபிஓவாக லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் வந்து கனரா பேங்க்கும் பங்குகளை ஓஎஃப்எஸ்ஸாக வந்து விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் வந்து பங்குகளை வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்பிசியும் கொஞ்சம் விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 1000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரும்பாலான பணம் வந்து கனரா பேங்க்குக்கு போகுது. ஸோ இது கனரா பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இன்னொரு அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கனரா பேங்க்குக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைனாக தான் பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ எல்என்டி கிட்டேருந்து எல்என்டி ஃபினான்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்என்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டைல் லோன் புக் பார்க்கும்போது 17% வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 1,00,000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் ஹிட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 25% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஓவராலாக எல்என்டி ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்து வந்துட்டு இருக்கு. நாட் ஒன்லி எல்என்டி ஃபினான்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஏபி கேபிட்டல் எடுத்துக்கணும். ஸோ ஏபி கேபிட்டலும் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. பட் எல்என்டி ஃபினான்ஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நான் ஃபோக்கஸ் பண்ணது ஏபி கேபிட்டல். பட் எல்என்டி ஃபினான்ஸ் நம்ம நண்பர்கள் பலரும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஏபி கேபிட்டலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. பட் இந்த எம்என்எம் ஃபினான்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவன் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கான். பட் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. பட் பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து இது டபுள் த ரிட்டர்னை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் டபுள் த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏபி கேபிட்டல் வந்து போஸ்ட் பண்ணிடும். பட் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லக்கிஷாக இருந்துகிட்ருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து இந்த எம்என்எம்க்கு மூடு விழா பண்ணணும். ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்என்டி அண்ட் ஏபி கேபிட்டல் ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. தொடர்ந்து வந்து நான் இந்த ஏபி கேபிட்டலை ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஸோ இதில் பல பிஸ்னஸ் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போதைக்கு வந்து சரியான மதிப்பு நமக்கு இந்த ஏபி கேபிட்டலில் கிடைக்கல. ஸோ அதனால் கடந்து போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்என்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்என்டி ஒரு 10,000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ எல்என்டியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் பெங்களூர்லேயும், ஒரு கான்ட்ராக்ட் வந்து மும்பைலையும் இருக்குது. மிகப்பெரிய கான்ட்ராக்டாக இது பேசப்படுது. ஸோ பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியை வந்து கட்ட போகிறதா, அந்த ஐடி கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்ட போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்என்டிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரிகோ கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மேரிகோ பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30% க்ரோவ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆகுமா என்னங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் மேரிகோ வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மேரிகோ கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். பட் இந்த மேரிகோ மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் கரெக்டானாலும் கூட இது கரெக்டாகாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் ஹை கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மேரிகோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஸ்விங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணணும். பட் மற்ற எஃப்எம்சிஜி, ஸோ ஐடிசி எடுத்துக்கலாம், ஹெச்யூஎல் எடுத்துக்கலாம். ஹெச்யூஎல் பாசிட்டிவில் இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய ஒரு ஏற்றம்லாம் ஐடிசிலையும் ஏற்படலை, ஹெச்யூஎல்லை பொறுத்த வரைக்கும் ஏற்படலை. ஸோ ஏற்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து மேபி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த 2 பங்குகளில் ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். ஏன்னா அது 2 தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கோட டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் ரெண்டுமே பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் டெபாசிட் வந்து ஒரு 3.something%, அட்வான்சஸ் பார்க்கும்போது ஒரு 4% கிட்டையும் ரைஸ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பிஸ்னஸ் பார்க்கும்போது ரைஸ் ஆகிருக்கு. இதை நான் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் சொன்னேன். இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தையும் பார்த்தீங்கன்னா டிஎம்பி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரீசன்ட் குவார்ட்டர்ஸாக பார்க்கும்போது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் கிட்ட அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பங்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஏற்றமும் கொடுக்காம வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்துக்கிட்ட ஒரு மிட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் அதை ரிமெம்பர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அடுத்து ஏற்படும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய பங்கு தான். பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷனில், அதாவது நல்ல ஒரு ரேட்டில் நமக்கு கிடைக்கல. இப்போது நல்ல ரேட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்துட்டுருக்கு. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா இதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பட் இப்போதைக்கு வரல. வந்ததுன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அப்படியே இது வந்து படுத்து கிடந்தாலும் கொஞ்ச நாளில், கொஞ்சம் ஒரு டைமில் யாரும் கண்டுக்காதப்ப இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. பட் நல்ல ஒரு வேலைக்கு நம்ம வெயிட் பண்ணி பிடிச்சா நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியும். ஸோ எப்படி இந்த பிஎஸ்யு வங்கி பங்குகள் இந்த வருஷம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது, ஒரு 40%க்கு மேலான ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா பிஎஸ்யு வங்கி பங்குகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதை டெலிவர் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஸோ இந்த சின்ன வங்கி பங்கு டெலிவர் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் எல்லா பங்குலையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸ் இந்த டிஎம்பியில் இருக்குது. பட் இன்னும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் வரல. வந்ததும் நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.